ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மீல் வித் சவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான பாஸ்மதி ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி. ஸோ இதுக்கு நம்ம இதில் குக்கரில் எதுவும் செய்யாமல் ஒரு நார்மல் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் கீ 2 to 3 tablespoon, vegetable oil 4 tablespoon, then ginger garlic paste, green chilli ஒரு 2-3 and onions 2 பெரிய ஆனியன்ஸ் சாப் பண்ணது, தக்காளி ஒரு பெரிய தக்காளி. ஸோ இது கூட கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் சம் ஸ்பைசஸ், இண்டியன் ஸ்பைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீயும் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு நம்மளுடைய நார்மல் இண்டியன் ஸ்பைசஸ், பே லீஃப், தென் பிளாக் கார்டமம், தென் க்ரீன் கார்டமம், அதுக்கப்புறம் சினமன் ஸ்டிக், அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஐன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு அதுவும் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ஆயிலில் இறங்குற வரைக்கும் ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த இண்டியன் ஸ்பைசஸ் எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் வெயிட் பண்ணலாம். ஸோ தட் அதோடைய ஆனியனோடைய ஃப்ளேவர் நல்லா அந்த ஆயிலில் இறங்கும். அதுக்கடுத்து ஒரு பெரிய டொமேட்டோவும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம அந்த டொமேட்டோ பீசஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா டொமேட்டோ சீக்கிரம் குக் ஆகுறதுக்கு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஒரு 1/2 tablespoon அளவுக்கு மஞ்சள் பொடியும் அண்ட் ஒரு tablespoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஸ்பைசஸையும் நல்லா டைம் கொடுத்து நல்லா குக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைம் கொடுங்க குக் ஆகிறதுக்கு. ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்ட பிறகு ஸோ இது கூட நம்ம க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்சோ மின்ட் லீவ்ஸ். அண்ட் இது கூடவே நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, ஒரு சைடு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்டு தண்ணி எல்லாம் நல்லா இருத்துட்டு அதில் நான் ஒரு பேஸ்ட் மாதிரி, நார்மல் பேஸ்ட்டு தான் அது நம்ம கேர்டில் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 2 tablespoon அளவுக்கு கேர்ட், அந்த கேர்டில் ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, லெமன் ஜூஸ். அதுக்கப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறமா கரம் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன், தென் 1/2 tablespoon பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா எந்த பிராண்டில் இருக்கிற சிக்கன் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் அண்ட் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour to 15 minutes நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ செப்பரேட்டாக அது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த சிக்கன் ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அந்த சிக்கனை நான் இந்த ஆயிலில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தரத்துக்காக ட்ரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இதில் நான் சிக்கன் பிரியாணி மசாலா, ஈஸ்டர்ன் பிராண்டில் சிக்கன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இது ஒரு 2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் நான் இந்த சிக்கன் பிரியாணி மசாலா. ஸோ இதையும் நல்லா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு அரிசிக்கும் சிக்கனுக்கும் சேர்த்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் 3 cups ஆஃப் வாட்டர், ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 cup பிரியாணி பாஸ்மதி ரைஸுக்கு நான் 3 cups ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இது போதுமான அளவு. ஆக்சுவலாக ரைஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்திருந்தது. ஈவன் சிக்கன் ஆல்சோ நல்லா குக்காக இருந்தது. ஸோ இப்போ நான் இந்த பிரியாணிக்கு 2 cups ரைஸ் ஒரு 15 minutesக்கு முன்னாடியே 2 to 3 times நல்லா ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு
நான் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்த வாட்டரில் அந்த ரைஸையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு ரைஸை மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக அந்த ரைஸையும் வந்து இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், பிகாஸ் ரைஸ் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது நல்லா ஊறினதுனால. ஸோ ஸ்லோவாக அப்படியே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வெசலோடைய மூடியை வச்சு நல்லா டைட்டாக வந்து ஸ்டீம் எல்லாம் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வெசலில் நல்லா வாட்டர் வந்து ஒரு 3/4 அளவுக்கு, எவ்வளோ பெரிய வெசில் எடுக்கிறீங்களோ அந்த வெசிலில் 3/4 அளவுக்கு தண்ணி பிடிச்சி அந்த வெயிட் தானே அந்த வெசிலை வந்து வாட்டரோடு சேர்த்து இந்த லிட்டு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட்டில் அந்த லிட்டு நல்லா க்ளோஸ் ஆகி ஸ்டீம் வெளியில் எஸ்கேப் ஆகாமல் அந்த ஸ்டீம்லேயே சூப்பராக சிக்கனும் சரி ரைஸும் சரி அழகாக ஈஸியாக குக் ஆகிடும். ஃபைனல் டச்சாக நான் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ரெண்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரோஸ் வாட்டர், குவேரா வாட்டர் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து வாட்டர் வந்து பாயில் ஆகிட்டுருக்கிற ஸ்டேஜ் இப்போ நான் இந்த லிட்டை வச்சு இந்த வெசிலை வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்ட உடனேவே நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ளேமை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒன்றோட ஒன்று எதுவும் ரைஸ் எதுவுமே ஸ்டிக்கியாக இல்லாமல் உதிரி உதிரியாக ரைஸ் எல்லாம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு வீட்டில் செய்கிற சிக்கன் பிரியாணி. நீங்கள் இமீடியட்டாக செய்யணும், சிக்கன் இருக்குது வீட்டில் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி சூப்பராக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கூடவே நான் கொஞ்சம் எனக்கு சிக்கன் பீசஸ் வந்து நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸ் நான் செப்பரேட்டாக வச்சுருந்தேன். ஸோ அந்த பீசஸை வந்து நான் கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி அதையும் நான் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சோண்டு கிரவுண்ட்நட் ஆயில் பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸை, ஸோ பிரியாணிக்கு யூஸ் பண்ண அதே சிக்கன் பீசஸ் தான் இது. ஸோ அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் அது கூட நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டேன் ஆயில்லையே. ஸோ தட் உங்களுக்கு அந்த கருவேப்பிலையோடைய வாசனை நல்லா வரும். இந்த ஃப்ரை பண்ணுறதும் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே போட்டிருக்கிற அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தீஞ்சு போயிட்டு அப்படியே ஃபுல்லாக கருப்பாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அண்ட் உங்களுக்கு அந்த கருகி போன வாசனை வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீடியம்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்றுட்டு திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா சைடுமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக குக் ஆகும். நீங்கள் ஒரு சைடு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்டு இன்னொரு சைடு குக் ஆகாமல் இருக்கும், மசாலாஸும் சரி உள்ள சிக்கனும் சரி. ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக வந்து மாற்றி நீங்கள் பீசஸ் வந்து திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக எல்லா சைடுமே சூப்பராக குக் ஆகிடும். ஸோ என்னுடைய சிக்கன் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூட இந்த பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் எடுக்கும்போது நீங்கள் நடுவில் வந்து இது பண்ணி விட்டு எடுக்காதீங்க கரண்டியை. ஸோ இந்த மாதிரி ஓரமாக வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டில் தள்ளி மேலே மேலாட்டமாக எடுத்துருங்க. ஸோ that உங்களுக்கு அந்தளவுக்கு ரைஸ் வந்து உடையாது. நம்மளுக்கு இப்போது சிம்பிளான ஒரு வீட்லேயே செய்கிற பாஸ்மதி ரைஸில் செய்கிற சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். பை பாய், டேக் கேர்.